ஹாய் லேர்னர்ஸ், நம்ம இன்னைக்கு 2 மார்க் பார்க்கலாம். மிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி விஷன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனி என்ன பர்பஸ்க்காக ரன் ஆகுது அண்ட் யாருக்கெல்லாம் அவங்க சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள், நைக்கி அவங்க ப்ராடக்ட்டில் நிறைய இனோவேஷன்லாம் கொண்டு வராங்க. மெயினாக அவங்க வந்து ஆத்லெட்ஸை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நைக்கியோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் இனோவேஷன் டு எவ்ரி அத்லெட் இன் த வேர்ல்ட். விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த ஆர்கனைசேஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான் விஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நைக்கியோட விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஜென்யூன் ப்ராடக்டாக அண்ட் வேறு பிராண்ட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க ப்ராடக்டை பீப்புளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. டிஃபைன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ இது ஒரு கம்பெனியில் நம்ம ஃபாலோ பண்ணுற செட் ஆஃப் ரூல்ஸ், ப்ராக்டிசஸ், ப்ராசஸ், கார்ப்பரேட் கவர்னன்ஸ். பேசிக் பிரின்சிபல் என்னெல்லாம் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, ஃபேர்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம கம்பெனியில் நம்ம என்ன ஒர்க் வந்து செஞ்சாலுமே அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். யார் அந்த ஒர்க்கை வந்து செய்கிறாங்க அப்படின்றத வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அண்ட் வந்து ஒரிஜினலாகவே யார் வந்து அதுக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்ததுன்னா யார் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றதையுமே வந்து தெளிவாக சொல்லியிருக்கணும். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி எல்லாமே வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து இருக்கணும். தேர்ட் கொஸ்டின், என்விரான்மெண்டல் ஸ்கேனிங்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டலை அனலைஸ் பண்ணி அங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணி அதை கம்பெனிக்கு டெலிவர் பண்ணுறோம். ஸோ தட் அவங்க ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு கம்பெனி ப்ரோஆக்டிவாக டிசிஷன் எடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் கோர் காம்பிடென்சி? கோர் காம்பிடென்சி அப்படின்னா இது வந்து ஒரு பிஸ்னஸோட ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி. அது ஒரு பிஸ்னஸை அவங்களோட காம்படிட்டர் பிஸ்னஸ் கிட்ட இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ். அவங்களோட கேஜெட்ஸாக இருக்கட்டும், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எதுனாலுமே ரொம்ப இனோவேட்டிவாக இருக்கும் அப்படின்றது அவங்களோட கோர் காம்பிடென்சி. ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கம்பெனி இல்லை அதுக்கு மேற்பட்ட கம்பெனி, இண்டிபெண்ட் கம்பெனி லீகல் அக்ரிமெண்ட் படி அவங்கக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை காமனாக யூஸ் பண்ணுவாங்க இன் ஆர்டர் டு அச்சீவ் அ காமன் கோல். ஸோ இது வந்து மியூச்சுவலி பெனிஃபிட் ஆவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் ப்ரொஃபைல் இது வந்து ஒரு டூலு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக எவாலுவேட் பண்ணுவாங்க அந்த கம்பெனியோட கீ ஏரியாஸை. ஸோ கீ ஏரியாஸில் அவங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க, இல்லை ஃப்யூச்சரில் வந்து என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படின்றது இது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும். கீ ஏரியாஸ்னால் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், ஹெச்ஆர்எம், அந்த மாதிரி கீ ஏரியாஸ்லாம் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச்ஆர்எம்மில் இப்போ நியூவாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க, இல்லைனா எம்ப்ளாயீஸோட டேர்ன் ஓவர் ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த இதில் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் ப்ரொஃபைலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கீ ஏரியாஸ்லேயும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பேசிக்கலாக ஒரு இன்டர்னல் ஃபேக்டர் தான். ஏன்னா கம்பெனி இன்டர்னலி என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணும். வாட் இஸ் ப்ரொசீஜரல் இம்ப்ளிமெண்டேஷன்? ப்ரொசீஜரல் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராட்டஜியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து கவர்மெண்ட் பாலிசி, ரெகுலேஷன் அதெல்லாம் அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கணும். டிஃபைன் ஸ்ட்ராட்டஜிக் ஆடிட். ஸ்ட்ராட்டஜிக் ஆடிட் அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்களோட ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத எவாலுவேட் பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜிக் ஆடிட். வாட் இஸ் இனோவேஷன்? இனோவேஷன் அப்படின்னா நியூ ஐடியா, ப்ராடக்ட், மெத்தட், சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வர்றது சொசைட்டியில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் அண்ட் ஒரு வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணும். இனோவேஷன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராடக்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் மேக் பண்ணி கொண்டு வர்றது தான் இனோவேஷன். இன்வென்ஷன் அப்படின்னா நியூவாக க்ரியேட் பண்ணுறது. ஸ்ட்ராட்டஜிக் பிகிபேக்கிங் அப்படின்னா நியூ ஆக்டிவிட்டியை டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ கொண்டு வர்றது. ஸோ தட் நம்ம எக்ஸிஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்படி சப்போர்ட் பண்ணுறது மூலமாக பட்ஜெட் டெஃபிஷிட்டை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும்.